வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் நம்மளோட கிச்சன் சிங்க் அடப்பை ஃபியூ செகண்ட்ஸில் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம கிச்சன் சிங்க்லேயோ இல்லை வாஷ் பேசின்லேயோ ஸ்லோவாக வாட்டர் ட்ரெயின் ஆகும்போதே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அடைப்பு ஸ்டார்ட் ஆகிட்ருக்கும். அந்த கிளாக்டு ட்ரெயினை எந்த க்ளீனர் வச்சு எப்படி செகண்ட்ஸில் க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் திருப்பி விட்டுறதுக்கு தண்ணி ஸ்லோவாக ட்ரெயின் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ராடக்ட் டிடிகேவோட ட்ரெயின் க்ளீனர் தான். இந்த மாதிரி ஒரு சாஷேவை வாங்கி நம்ம ரொம்ப ஈஸியாக அதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி நம்ம சிங்கில் அந்த பவுடரை போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அடைப்பு ட்ரெயின் ஆகிடும். இப்போ இதை பார்க்கலாம் பாருங்கள். இது ப்ரொமோஷனுக்கு கிடையாது, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸில் வருது க்ளீனர், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக அடைச்சிட்ருக்க இந்த கிச்சன் சிங்கில் நான் அந்த சாஷேவை கட் பண்ணி அந்த பவுடர் அப்படியே இதில் சேர்த்துட்றேன். இந்த டிடிகே ப்ராடக்ட்டில் கொடுத்துருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி மினிமம் ½ அன் ஹவர் நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிடணும். இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்க்கணும், அவ்வளோதான். இது நான் வாஷ் பேசின், இதுலேயும் தண்ணி ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எவ்வளோ ஸ்லோவாக ட்ரெயின் ஆகுது அப்படின்றத பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் நான் ஒரு சாஷே ஃபுல்லாக சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துடுறேன். இந்த ட்ரெயினர் பவுடர் பவுடர் ஃபார்மில் pidilite, kiwi இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லேயும் கிடைக்குது. எது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சன் சிங்கில் பிளாஸ்டிக், அதாவது பிவிசி பைப்ஸ் போட்டு உங்களோட அவுட்லெட் கனெக்ட் ஆகிருந்ததுன்னா இந்த மாதிரி அவங்க கொஞ்சம் அந்த சாஷே பின்னாடி இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு யூஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கிளாக் ஆகிருக்க அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பிளாஸ்டிக்கையும் அரிச்சிரும். இப்போ நான் அதை சேர்த்து 1 ஹவருக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். தண்ணியை திருப்பி விட்ட உடனே ஈஸியாக உங்களுக்கு தண்ணி ட்ரெயின் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஆச்சு. சாஷேவை வாங்கி கட் பண்ணி சேர்த்துடணும். வாஷ் பேஸனும் நல்லா அன்க்ளாக் ஆயாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.